Hi friends, welcome to XZMFD Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kyocera Ecosys 4125 மிஷினோட unboxing and then hardware installation and then கூடவே இந்த மிஷினோட specifications and features பத்தி எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படினா Kyocera 2321 மிஷின் இருக்குல. சோ அந்த மிஷினுக்கும் Kyocera 3212 மிஷினுக்கும் மிடில் செக்மெண்ட் இந்த மிஷின். சோ இந்த மிஷின்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த மிஷினோட unboxing. பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன அக்சஸரீஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாமே பார்க்கலாம். At the same time நம்ம hardware installation ஸ்டார்ட் பண்ணிடலாம். நடுவுல இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நான் இப்போ இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம PF470 இருந்து பேப்பர் ஃபீடர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிஷினை வெளியே எடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் லாக் இருக்கும். 4 சைட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி லாக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு டாப்ல இருக்க பாக்ஸ் வந்து அப்படியே அழகா 2 பேர் சேர்ந்து தூக்கி கீழே வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா மிஷினை சுத்தி நிறைய காட்டன் பாக்ஸ் வச்சிருக்காங்க. செம்ம சேஃப்டியா பேக் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு Ecosys மாடல்ன்றதுனால இந்த கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு மிஷின் அண்ட் பேப்பர் ஃபீடர் கிடைச்சிருக்கு. மிஷின் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோனர், இன்ஸ்டாலேஷன் கைடு, பிரிண்ட் டிரைவர் CD, ஜாப் செப்பரேட்டர் அண்ட் ஃபைனலா ஒரு பவர் கார்டும் கொடுத்திருக்காங்க. இந்த PF470ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ட்ரே இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஸ்டோரேஜ் கம் ட்ராலி கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இவ்வளவுதான் இந்த மிஷின்ல இருக்க அக்சஸரீஸ். நம்ம அன்பாக்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஹார்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்போ நம்ம இந்த பேப்பர் ஃபீடர் மேல மிஷினை தூக்கி வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் ஃபீடரோட பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 லாக் இருக்கும். அந்த 2 லாக்கையுமே அன்லாக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேப்பர் ஃபீடருக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வயரிங்கும் போட வேணாம். ஜஸ்ட் இது ஒரு பிளக் அண்ட் ப்ளே டைப்ல தான் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்க மிஷின் எடுத்து வச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மிஷினோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 72 kg இருக்கும். சோ கண்டிப்பா 2 பேர் சேர்ந்து பொறுமையா தூக்கி பேப்பர் ஃபீடர் மேல வைங்க. வச்சுட்டு மறக்காம திருப்பியும் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 லாக் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணீங்கல்ல. ஸோ அதை வந்து லாக் பண்ணிடுங்க. அப்போ தான் மிஷினும் பேப்பர் ஃபீடரும் ஒன்றா எங்கேஜ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிஷினை எங்கே வேணால் மூவ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி இதில் வச்சுட்டு இதை அதே தள்ளினா இதுதான் ஜாப் செப்பரேட்டர். அண்ட் தென் டோனர் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு டோனர் நல்லா ஷேக் பண்ணிட்டு இந்த மாதிரி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் டோனர் தான். ஒரு 4000 காப்பீஸ் வரைக்கும் கண்டிப்பாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் டோனரோட ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா 12,000 to 15,000 காப்பீஸ் வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் லாக்லாம் எதுவுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஒரு CIS ஸ்கேனர். CCD டைப்ல இருந்தால் தான் மெரட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் இமேஜ் சென்சார் டைப் இருக்கிறதுனால ஸ்கேனர் லாக் இல்லை. அண்ட் ADF இன்பில்டாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஹார்ட்வேர் இன்ஸ்டாலேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஹார்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்ல எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா காப்பி, பிரிண்ட், ஸ்கேன், ஃபேக்ஸ் வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினோட ஸ்பீட் வந்து 25 காப்பீஸ் per minute. ஃபர்ஸ்ட் காப்பி டைம் அவுட் வந்து 5.8 செகண்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் காப்பி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மெமரி வந்து 1 GB கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்டிங் நல்லா ஸ்பீடாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் SSD வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. 32 GB ஒரு SSD இருக்கு, 128 GB ஒரு SSD இருக்கு. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா வாங்கி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட அவுட்புட் கெப்பாசிட்டி வந்து 250 ஷீட்ஸ் அண்ட் ஜாப் செப்பரேட்டர்ல 50 ஷீட்ஸ் அவுட்புட் கெப்பாசிட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினோட காப்பி ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா 600x600 dpi. பிரிண்ட் ரெசல்யூஷன் வந்து 1200x1200 dpi. அண்ட் இந்த மிஷினோட வார்ம் அப் டைமிங் பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ்லயே மிஷின் வார்ம் அப் ஆயிடும். அண்ட் இந்த மிஷினோட கண்ட்ரோல் பேனல் பாத்தீங்க அப்படின்னா 4.3 inch கலர் டச் LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின்ல நெட்வொர்க் வந்து இன்பில்டாவே இருக்கு. வைஃபை வந்து ஆப்ஷனலா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரே. 500 ஷீட்ஸ் வந்து இந்த ட்ரேயோட கெப்பாசிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் A5லேருந்து A3 வரைக்கும் இதில் வந்து பேப்பர்ஸ் லோட் பண்ணிக்க முடியும். ட்ரே 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் ட்ரே தான். இதுலேயும் வந்து நீங்கள் A5லேருந்து A3 வரைக்கும் வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ஷீட்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஒரு ட்ரே 2 ட்ரே இருக்குது. மூணாவதாக ஒரு ட்ரே இருக்குது. அதுதான் வந்து பைபாஸ் ட்ரே. இந்த பைபாஸ் ட்ரேயோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அட் த சேம் டைம் A6லேருந்து A3 வரைக்கும் நம்மளால் இதில் வந்து பேப்பர்ஸ் லோட் பண்ணிக்க முடியும். இந்த 2 ட்ரேலையுமே 60 GSMலேருந்து 163 GSM வரைக்கும் நம்மளால் பேப்பர் லோட் பண்ணிக்க முடியும். பைபாஸ் ட்ரேல 45 GSM வந்து 256 GSM வரைக்கும் நம்மளால் பேப்பர் லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மிஷினில் வந்து நீங்கள் வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுக்கலாம். பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம். எல்லாமே இந்த மிஷினில் வந்து பண்ண முடியும். ஓகே. அண்ட் TIFF, JPG, PDF, XPS, OpenXPS இந்த ஃபைல் ஃபார்மட்லலாம் நீங்கள் வந்து பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம், ஸ்கேனும் பண்ணிக்கலாம் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி. மொபைல் பிரிண்டிங் ஃபீச்சர் இருக்கு. Kyocera மொபைல் பிரிண்ட், ஏர் பிரிண்ட் அண்ட் முப்பிரியா ஆப்லாம் யூஸ் பண்ணி மொபைல்ல இருந்து டைரக்டா பிரிண்ட் எடுத்துக்கலாம்.
இந்த ADF-ல வந்து 50 ஷீட்ஸ் கெபாசிட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேனிங் ஸ்பீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் சைடு A4ல 50 ஷீட்ஸ் ஒரு நிமிஷத்துல ஸ்கேன் பண்ணி முடிச்சிரும். பேக் டு பேக்ல வந்து 16 பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அண்ட் தென் இதுல கலர் ஸ்கேன் பண்ண முடியும், கிரே ஸ்கேல்ல ஸ்கேன் பண்ணலாம், பிளாக் அண்ட் ஒயிட்ல ஸ்கேனிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேனிங் ரெசல்யூஷன் வந்து 200 dpi ல இருந்து 600 dpi வரைக்கும் நம்ம வந்து வேரியேஷன் பண்ணிக்கலாம். இந்த மிஷின்ல ஸ்கேன் டு SMB, ஸ்கேன் டு இமெயில், ஸ்கேன் டு FTP, ஸ்கேன் டு USB, ட்வின் ஸ்கேன், WSD ஸ்கேன், சோ இத்தனை டைப்ல ஸ்கேன் டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 200 அட்ரஸ் புக் இந்த மிஷின்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலா பவர் கன்சப்ஷன் வந்து காப்பி அண்ட் பிரிண்ட் மோட்ல பாத்தீங்க அப்படின்னா 390 வாட்ஸ், அதாவது ஒரு 4 100 வாட்ஸ் பல்புக்கு வரக்கூடிய கரண்ட் பில் கூட இந்த மிஷினுக்கு வராது. ஓகேவா? ஸ்டாண்ட் பை மோட்ல 55 வாட்ஸ், எனர்ஜி சேவ் மோட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 0.5 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணும். மிஷினோட ஃப்ரண்ட் டோர் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து வேஸ்ட் ஓவர் பாக்ஸ். அட் தி சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த Dன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த yellowல இருக்குல, இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம் தான், கஸ்டமரால யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது yellowல கொடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டெவலப்பருக்கும் ட்ரம்முக்கும் இருக்கிற கேப் வந்து லைட்டாக வந்து நவுந்துரும். ஸோ தட் ட்ரம் வந்து ஈஸியாக வெளியே வரும். அட் தி சேம் டைம் இங்கே வந்து ஈன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கீழே டவுன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டஸ்ட் கலெக்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டஸ்ட் கலெக்டர் சொல்லுவாங்க. அதாவது பேப்பர் டஸ்ட்டை வந்து இது வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த மிஷினை வந்து நீங்களே ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரம் யூனிட்டை எப்பவுமே எடுக்கும்போது இந்த சைடு டோர் ஓப்பன் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் ட்ரம் யூனிட்டோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ட்ரம் யூனிட். இந்த ட்ரம்மோட லைஃப் வந்து 3 lakhs காப்பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 லட்சம் காப்பி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த டெவலப்பர் யூனிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்பர் யூனிட்டுக்கும் வந்து 3 lakhs தான் லைஃப். ஸோ இதுக்கும் 3 lakhs தான் லைஃப். ரெண்டுமே 3 lakhs லைஃப் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ஃபியூசரோட லைஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 lakhs தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியூசர். இது வந்து ஃபஸ்ட் பிடிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணக்கூடிய விஷயம் தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பைபாஸ் ட்ரே ஃபீட் ரோலர். ஸோ இதையும் நீங்கள் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பைபாஸ் ட்ரேவோட சப்ரஷன் பேட் இருக்கும். ஸோ அந்த பேடையும் நீங்களே ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கன்சூமபிள்ஸ் எல்லா ஃபீட் ரோலர்ஸ் எல்லாமே கழட்டிட்டு நீங்களே வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்களே கழட்டிட்டு நீங்களே க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளெக்ஸ். ADF ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் U அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் கீழே புல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீட் ரோலரை வந்து அப்படியே லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணி அப்படியே வெளியே எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். அதே மாதிரி போடுறப்போ ரைட் டு லெஃப்ட் போட்டு அந்த யூன்றதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ADF வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ ரீச் ஆகும். அட் த சேம் டைம் இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுனாலோ அல்லது இந்த மிஷின் தேவைப்பட்டாலோ நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn.